கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை எபேசியர் 4வது அதிகாரம் 31வது வசனம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. பிரியமானவர்களே, நம் இருதயத்தில் யார் மீதாகிலும் கசப்பு கோபம் வைத்திருந்தோமானால் கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்கு பிடிக்காத சுபாவங்கள் நமக்குள் இருந்தால் கர்த்தரிடத்தில் நாம் கிட்டி சேர முடியாமல் தவிக்கக்கூடும். கிறிஸ்து இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். எல்லாவித துர்க்குணங்களும் நம்மை விட்டு நீங்கும்படியாக நம்மை இன்றைக்கு விட்டு கொடுப்போம். காணிக்கை செலுத்தும்போது கூட உன் சகோதரிடத்தில் குறைவு உண்டானால் சகோதரரிடத்தில் ஒப்புரவாகி பின்னர் வந்து காணிக்கையை செலுத்தினால்தான் அது அங்கீகரிக்கப்படும் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் சாத்தானின் ஆயுதங்கள் என்பதை நினைவில் வைத்து செயல்படுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் எங்கள் கோபத்தையோ கசப்பையோ யார் மீதாவது வைத்திருந்தோமானால் எங்களை இரக்கம் பாராட்டி மன்னியுங்க. உங்களுடைய சிந்தை எங்களுக்கும் வரட்டும். கிறிஸ்துவல்லாத சுபாவங்கள் எங்களுக்குள் வராதபடிக்கு இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளை நாங்கள் கோபப்படுத்தாமலும் பிள்ளைகளும் எங்களுக்கு கீழ்ப்படியும்படி எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை தாங்க. குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கட்டும். குடும்பத்தில் இருக்கும் எல்லோரையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.